இந்திய சிங்கப்பெண் மனு பாக்கர் இதுவரைக்கும் ஒலிம்பிக்ல இந்திய வீரர்கள் யாருமே பண்ணாத ஒரு மகத்தான சாதனையை பண்ணியிருக்காங்க. நேற்று பாரிஸ் ஒலிம்பிக்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டலுக்கான கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில இந்தியா சார்பா சரபோஜ் சிங் அண்ட் மனு பாக்கர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக தென்கொரிய வீரர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தென்கொரிய வீரர்களை வீழ்த்தி சரபோஜ் சிங்கும் மனு பாக்கரும் இந்தியாவிற்கு வெண்கல பதக்கத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்தியா வாங்கின 2வது வெண்கல பதக்கமா இது மாதிரி இருக்கு. அப்போ முதல் வெண்கல பதக்கம் யாரு வாங்கினான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே மனு பாக்கர் தான். இதற்கு முன்தினம் மனு பாக்கர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலுக்கான இண்டிவிஜுவல் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டியிலையும் வெண்கல பதக்கத்தை மனு பாக்கர் தட்டி சென்றாங்க. இதன் மூலமா ஒரு ஒலிம்பிக்ல 2 வெண்கல பதக்கங்களை கைப்பற்றிய ஒரே வீராங்கனை அப்படிங்கிற மாபெரும் சாதனையை மனு பாக்கர் பண்ணியிருக்காங்க. இந்த சாதனையை பண்ண மனு பாக்கர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய இந்த சாதனையால இந்தியாவே இப்ப பெருமைக்குள்ளாகி இருக்கு. பெண்களுக்கு பல தடைகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஆண்களாலேயே செய்ய முடியாத ஒரு சாதனையை மனு பாக்கர் எனும் சிங்கப்பெண் செஞ்சு காட்டியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.